மண்டே மார்னிங் நம்ம கதையில் சொல்கிற மாதிரி லாங் ஏகோ ஒரு 2 மாதத்துக்கு அப்புறமா இன்றைக்கி தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நிறைய வீடியோ எடுத்து வச்சது, பட் எனக்கு போடுறதுக்கான டைம் கிடைக்கல. நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், நிறைய வீடு வேலை பெண்டிங் இது எல்லாம் முடித்தோம். அதனால் அதுலேயே போயிடுச்சு எல்லாம். இது நம்ம வீடு ஃபுல்லாக காங்க்ரீட், சைடு ஃப்ரண்ட் ஃபுல்லாக காங்க்ரீட் பண்ணோம். அப்போ எடுத்தது. நம்ம ஏதாவது தொடங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு இதில் நமக்கு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கானது நடக்கும். என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணமோ அன்றைக்கி மழை பெஞ்சுது. ஸோ அது அப்படியே பெயிண்டிங்கில் ஒரு வாரம் போட்டாச்சு. இதே மாதிரி தான் பெயிண்டிங்கும் ஒரு வேலையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் மழை காலம். கேரளாவில் நல்லாவே மழை. அது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஆனால் நம்ம வேலையை நம்ம பண்ணி தானே ஆகணும். ஸோ நம்ம ஒரு வேலையும் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எப்படி இருக்கும் தெரியுமா? அப்போ எப்படா இதெல்லாம் முடியும், ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம், அப்படியே தான் ஒரு வேலையும் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன பண்ணோன்னா, வீடு ஃபுல்லாக காங்க்ரீட் இட்டு 2 நாள் நம்ம வீடு யூஸ் பண்ண முடியாமல் வேறு வீட்டில் தான் இருந்தோம். ஏன்னா இது போட்டால் நல்லா பதிஞ்சு வரணும், நம்ம நடக்கக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம். ஃபைனலி எல்லாம் முடிஞ்சிட்டு அந்த நம்ம ஃபுல்லாக செட் ஆகிறதுக்கு தண்ணி ஃபுல்லாக நினச்சி விடுவோம்ல, அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? நிஜமாக வீட்டுக்கு வருது சொர்க்கம்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு வேளை தான் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நாங்கள் தொடங்க போகிறது பெயிண்டிங். நல்லா மழை டைம், உள்ளே பெயிண்ட் அடிச்சிருவாங்க. ஆனால் வெளியில் என்ன பண்ண போகிறோம், எப்போ மழை நிற்கும்னு பார்த்துட்ருக்கோம். அண்ட் கல்யாணத்துக்கு டைமும் இல்லை, கரெக்டாக 10 days தான் இருக்குது. அந்த ஒரு ஹரிபரியில் பண்ணிகிட்ருந்தோம். ப்ளஸ் என்னோடய ஹஸ்பண்டும் துபாயிலேருந்து வர டைமு, அந்த ஒர்க்கும் இருக்குது, கல்யாண ஒர்க்கும் இருக்குது, வீடு ஒர்க்கும் இருக்குது. ஆனால் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு.